இந்தியாவிலே வந்துட்டு அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் இடத்துல இருக்கிறவங்க வந்து பிரசிடென்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 5,00,000 சம்பளம் வருது. அதுக்கடுத்து வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட். அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 4,00,000 சம்பளம் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்னர், ஸ்டேட் கவர்னர். அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 3,50,000 சம்பளம் வந்துட்டு வருது. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 2,80,000 வருது. அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருக்கு வந்துட்டு ரூ. 2,80,000 வருது சம்பளம். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 2,05,000 சம்பளம். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 2,50,000 வருது அவங்களுக்கு சம்பளம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அவங்களுக்கும் வந்துட்டு ரூ. 2,50,000 வருது சம்பளம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 2,25,000 வருது சம்பளம். அதுக்கப்புறம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபி சொல்லுவோம் இல்லையா, ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 2,25,000 சம்பளம். அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு நம்ம எம்பின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு வந்துட்டு சம்பளம் வந்துட்டு ரூ. 1,24,000. அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ரூ. 2,05,000. ஸோ இதான் என்ன சொல்கிறது, இது இந்தியாவில் வந்துட்டு சம்பளம், அதாவது கவர்மெண்ட்டு சம்பளம் அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு இவங்களுக்கு தான்.